வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பொது அமைதியை கெடுக்க நினைப்பவர்களை முழுமையாக தடுக்க வேண்டும். மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை ஊக்குவிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். கர்நாடக அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காவிரியில் நீர் திறப்பு குறைப்பு. இரு அணைகளில் இருந்து காவிரியில் நீர் திறக்கும் அளவு 2592 கன அடியாக குறைப்பு. சென்னையில் நாளை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை. போராடும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். சந்திரபாபு நாயுடுவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. விசாரணையை அக்டோபர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சமூக மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். மக்களின் வாழ்க்கையை எளிதாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. விரிவான செய்திகள். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து 2 நாள் மாநாடு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பொதுமக்கள் கூடும் இடங்களில் அமைதியை ஏற்படுத்தி காட்டுவது நமது முதல் இலக்கு என கூறினார். அமைதியான தமிழ்நாட்டில் குழப்பம் ஏற்படுத்த நினைப்பவர்களுக்கு இடமளிக்க கூடாது என அறிவுறுத்திய அவர், பொய் செய்திகள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மனிதரையும் சென்றடைய வேண்டும் எனவும் கூறினார். பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுக்க பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களின் மனநிலையை இயற்கை பொருட்கள் பயன்பாட்டிற்கு மாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். மீண்டும் மஞ்சப்பை என்பது தனது மனதிற்கு நெருக்கமான திட்டம் என குறிப்பிட்ட அவர், இது தமிழ்நாட்டின் பண்பாட்டில் வேரூன்றி இருப்பதால் முழுமையான மக்கள் திட்டமாக மாற வேண்டும் என உத்தரவிட்டார். அதிமுக பாஜக கட்சிகளுக்கு இடையே ஆன கூட்டணி முறிந்துள்ள நிலையில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் பிரதம மந்திரியின் கடன் திட்டத்தின் கீழ் 3749 கோடி கடன் தொகையை ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கினார். இதில் கோவை அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், மேட்டுப்பாளையம் A.K. செல்வராஜ், வால்பாறை அமுல் கந்தசாமி, பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன், மத்திய அரசு செயலாளர் ஜோஷி மற்றும் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு திட்டம், யோஜனா திட்டம், ஜன்தன் யோஜனா திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம், சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் போன்ற இந்த திட்டங்களின் கீழ் கடன் தொகை 3749 கோடி வழங்கினார். அப்போது ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்வின் போது தொழில் முனைவோர் ஒருவர் தனக்கு வங்கிக் கடன் கிடைக்கவில்லை என புகார் கூறியதை அடுத்து அவரை மேடைக்கு வந்து குறையை தெரிவிக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொடிசியா வளாகத்தில் உள்ள மத்திய அரசின் ராணுவ தளவாட ஆராய்ச்சி மையத்தை அமைச்சர் பார்வையிட்டார். இதற்கிடையே அதிமுக பாஜக கட்சிகளுக்கு இடையே ஆன கூட்டணி முறிந்துள்ள நிலையில் கோவை வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் கோவை பீளமேடு பகுதியில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூய்மை பணியில் ஈடுபட்டார். கர்நாடகாவில் கனமழை பெய்து வருவதால் இரு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டாலும் காவிரியில் திறந்துவிடும் நீரின் அளவை அம்மாநில அரசு குறைத்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு மாவட்டங்களான குடகு மற்றும் சிக்கமங்களூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக KRS அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. KRS அணைக்கு நேற்று காலை நிலவரப்படி நீர்வரத்து 5000 கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து 11800 கன அடியாக அதிகரித்துள்ளது. கபினி அணைக்கு நீர்வரத்து 5400 கன அடியாக உள்ளது. 2 அணைகளின் நீர்வரத்தின் அளவு 17200 கன அடியாக அதிகரித்துள்ளது. இரு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்தாலும் காவிரியில் திறந்துவிடும் நீரின் அளவை கர்நாடக அரசு குறைத்துள்ளது. அதன்படி இன்று காலை நிலவரப்படி வெளியேற்றப்படும் நீரின் அளவு 2500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கை ரத்து செய்ய கோரி சந்திரபாபு நாயுடு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் 2019ஆம் ஆண்டு சிமெண்ட்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தபோது 317 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்தது. திறம் மேம்பாட்டு துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி சந்திரபாபு நாயுடுவை ஆந்திர காவல்துறை கைது செய்தனர். CID அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட சந்திரபாபு நாயுடுவிடம் ஊழல் வழக்கு தொடர்பாக பல மணி நேரம் விசாரணை நடைபெற்றது.
இதையடுத்து விஜயவாடாவில் உள்ள ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் சந்திரபாபு நாயுடு ஆஜர்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஊழல் வழக்கை ரத்து செய்ய கோரியும் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரியும் சந்திரபாபு தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. ஆனால் சந்திரபாபு நாயுடுவின் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இந்த நிலையில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது ஊழல் வழக்கை ரத்து செய்ய கோரி நாயுடுவின் வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்த நிலையில் அடுத்த விசாரணையை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிப்பதன் மூலம் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் உரிமைகளை பறிக்க விரும்புகிறதா என பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் ஜக்தல்பூரில் சுமார் 27,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், நாட்டின் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு கிராமமும் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த பாரதம் கனவு நனவாகும் என குறிப்பிட்டார். வளர்ச்சி அடைந்த பாரதம் நேரடி சமூக மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். உள்கட்டமைப்பிற்கான இந்த ஆண்டு ஒதுக்கீடு 10 லட்சம் கோடி என்றும் இது 6 மடங்கு அதிகரிப்பு என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், சத்தீஸ்கர் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்க அரசு சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நாட்டின் சூழலை மாற்றுவதிலும் மாநிலம் தனது பங்கை வகிக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து போராடும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்கப்படும் என்றும் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றுவோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். காலம் தாழ்த்தாமல் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய உயர்வு முரண்பாட்டினை உடனடியாக களையவும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே சென்னையில் நாளை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் பன்ருட்டி ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம், கூபா கிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்க ஓபிஎஸ்க்கு பாஜக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் ஆலோசனை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் சென்றுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் பொற்கோவிலில் 2வது நாளாக இன்றும் பல்வேறு சேவைகள் செய்து வழிபாடு செய்தார். பஞ்சாபில் உள்ள பொற்கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்ற ராகுல் காந்தி அங்குள்ள உணவு கூடத்தில் பக்தர்கள் உபயோகித்த தண்ணீர் குவளைகள், தட்டுகளை சுத்தம் செய்தார். இந்த நிலையில் 2வது நாளாக இன்று பொற்கோவிலில் உணவு தயாரிக்கும் பணியாளர்களுக்கு உதவியாக காய்கறிகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து பல்லக்கு தூக்கும் நிகழ்வில் பங்கேற்று வழிபாடு செய்தார். இது ராகுல் காந்தியின் தனிப்பட்ட பயணம் என்பதால் அவரை சந்திக்க பிற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. பஞ்சாப் மாநிலத்தில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் காங்கிரஸ் எம்எல்ஏ சுக்பால் சிங் கைரா கைது செய்யப்பட்ட நிலையில் காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் ஆம் ஆத்மியுடன் மக்களவை தேர்தலில் கூட்டணியை தொடர வேண்டாம் என வலியுறுத்தி வரும் நிலையில் ராகுல் காந்தி பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கட்டண கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் விடுமுறை நாட்களில் தனியார் பேருந்துகளில் டிக்கெட் கட்டணங்கள் தாறுமாறாக உயர்த்தப்படுகிறது. கடந்த வாரம் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை, மிலாடி நபி வார இறுதி நாட்கள் மற்றும் காந்தி ஜெயந்தி என தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்ற பொதுமக்கள் மீண்டும் சென்னை திரும்பிய போது தனியார் பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு வசூலிக்கப்பட்டதால் கடும் அவதியடைந்தனர். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பண்டிகை நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றை அமைத்து தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கட்டண கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனியார் ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளையில் இருந்து சாமானிய மக்களை காப்பாற்ற வேண்டியது தமிழக அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 3 வணிக வங்கிகளில் மட்டும் 2000 ரூபாய் நோட்டுகள் 2650 கோடி அளவுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த வங்கிகளிலிருந்து கிடைத்திருக்கும் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 2000 ரூபாய் நோட்டுகளை வைப்பு நிதியாக வரவு வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகள் இதுவரை 96% வங்கிகளுக்கு திரும்பிவிட்டதாக அறிவித்திருக்கும் RBI 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இதுவரை மொத்தம் 4000 கோடி 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப வந்திருப்பதாகவும், சிட்டி யூனியன் வங்கியில் 726 கோடி மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப வந்திருப்பதாகவும், தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் 693 கோடி ரூபாய் திரும்பி வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி அக்டோபர் 8ஆம் தேதி முதல் வங்கிகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளவோ வங்கி கணக்கில் வரவு வைக்கவோ முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவில் சூரிய ஒளியின் அளவு மிக குறைவாகவே இருப்பதால் தொடர்ந்து சந்திரயான் 3 விண்கலத்தில் உள்ள லேண்டர் ரோவர் கருவிகளை செயல்பட வைப்பது சந்தேகமே என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிலவின் தென் துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி விண்ணுக்கு அனுப்பியது. இந்த விண்கலத்தில் இருந்து பிரிந்து சென்ற லேண்டர் வெற்றிகரமாக கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவின் தென் துருவத்தில் தர இறங்கியது. அதிலிருந்து பிரிந்து சென்ற ரோவர் நிலவின் மேற்பரப்பில் ஆய்வு பணியில் ஈடுபட்டது. நிலவின் தென் பகுதியில் கந்தகம், அலுமினியம், கால்சியம், இரும்பு, குரோமியம், டைட்டானியம், மாங்கனீஸ் ஆகியவை இருப்பதை கண்டறிந்துள்ளது. மேலும் நிலவின் மேற்பரப்புக்கு அருகே பிளாஸ்மா இருப்பதை விக்ரம் லேண்டர் உறுதி செய்தது. பிரக்யான் ரோவர் தனது பணிகளை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு ஸ்லீப் மோட் எனப்படும் உறக்க நிலைக்கு சென்றது. பிரக்யான் ரோவரை தொடர்ந்து விக்ரம் லேண்டரும் உறங்க வைக்கப்பட்டது. விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் செப்டம்பர் 22ஆம் தேதி மீண்டும் செயல்பட துவங்கும் எனவும் இஸ்ரோ நம்பிக்கை தெரிவித்திருந்தது. ஆனால் சூரிய வெளிச்சம் நிலவில் பட்டும் விக்ரம் லேண்டர் கண் விழிக்கவில்லை என்பதால் விக்ரம் லேண்டர் குளிரில் உறைந்து போனது. இதன் காரணமாக லேண்டர் ரோவர் கருவிகளை செயல்பட வைப்பது சந்தேகமே என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையில் படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டிகளை இணைக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக தொடங்கியுள்ளது. இன்னும் ஓரிரு வாரங்களில் படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டியின் மாதிரி தயாரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை ICF தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட முதல் ரயிலின் மாதிரியில் 857 படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் 4 பேர் பலத்த காயம் அடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள பள்ளத்துப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் நரிக்கூரவர் காலனியில் பாபு என்பவரின் வீட்டில் திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பாபு உட்பட 4 பேர் பலத்த காயம் ஏற்பட்டு கீரனூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், தற்பொழுது மழைக்காலம் துவங்கி உள்ளதால் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் வீடுகளை இடித்துவிட்டு புது வீடுகள் கட்டுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அரியலூர் ஜெயங்கொண்டம் நகராட்சி முன்பு 3வது நாளாக தொடரும் துப்புரவு பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சியில் 18 ஆண்டுகளாக பணி செய்து வந்த தினக்கூலி ஒப்பந்த தொழிலாளர்கள் 30 பேரை பணி நீக்கம் செய்த நிலையில் தனியார் ஒப்பந்ததாரர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 3வது நாளாக வேலை நிறுத்தம் செய்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்படாததால் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாகவும் துப்புரவு பணியாளர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் காஞ்சி தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் குமாரவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய போது, பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிக்கப்பட்டுள்ளது.
அதுபோல தமிழகத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் உரிய பங்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருவாரூரில் ஐக்கிய விவசாய முன்னணி சார்பில் தமிழ்நாடு விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட படுகொலைகள், சட்டங்களை எதிர்த்து அக்டோபர் 3ஆம் தேதி கருப்பு நாளாக கடைபிடித்து வருவதை ஒட்டி கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளரும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் PS மாசிலாமணி உட்பட விவசாயிகள் ஏராளமானோர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் 24 மணி நேர மருத்துவர்களை நியமிக்க கோரி வர்த்தக சங்கம் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள அரசு தாலுகா தலைமை மருத்துவமனைக்கு விபத்து உள்ளிட்ட அவசர சிகிச்சைக்காக ஏராளமான நோயாளிகள் அழைத்து வரப்படுகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் மட்டுமே பணியில் இருப்பதால் இரவு நேரங்களில் அவசர சிகிச்சைக்கு வருபவர்களுக்கும் உள் நோயாளிகளுக்கும் செவிலியர்களே சிகிச்சை அளிக்கும் நிலை உள்ளது. அதனால் அவசர சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்க முடியாததால் பல உயிரிழப்புகளும் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த அரசு மருத்துவமனைக்கு 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் 24 மணி நேர மருத்துவர்கள் நியமிக்க கோரி மருத்துவமனை மீட்பு குழுவினர் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசம் லக்கீம்பூர்கேரி பகுதியில் போராடிய விவசாயிகள் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற பாஜக ஒன்றிய அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்க கோரி சென்னை அண்ணா சாலை தபால் நிலையம் அருகில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மதிமுக MLF தொழிற்சங்க தலைவர் அந்தரிதாஸ், தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் நசுக்கும் பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் என கூறினார். இந்திய ஜனநாயகம் இன்றைக்கும் அடர்ந்த காடுகளுக்குள்ளேதான் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை நிலைநிறுத்துகின்ற வண்ணம்தான் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதே 3ஆம் தேதி விவசாயிகளுடைய விடியல் கொஞ்சம் கருப்பாக விடிந்தது. உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூர் கெரியிலே 4 விவசாயிகள் இணை அமைச்சருடைய புதல்வரால் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டதை கண்டிக்கின்ற வகையிலே தான் அக்டோபர் 3, 2020 நடந்தாலும் கூட அக்டோபர் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தலையிலே குட்டு வைத்து ஒரு 302 IPCயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கை நோட்டீஸ் கொடுத்துத்தான் நீங்கள் கைது செய்வீர்களா, விசாரிப்பீர்களா என்று சொல்லிய பிறகு அக்டோபர் 3ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்விற்கு 8ஆம் தேதி இன்றைக்கு அந்த இணை அமைச்சருடைய மகன் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இந்தியா ஜனநாயகம் அடர்ந்த காடுகளுக்குள்ளே தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று அண்ணல் காந்தி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் விதைத்ததிலே முளைத்தது பாதி, முளைத்ததிலே வளர்ந்தது பாதி, வளர்ந்ததிலே விளைந்தது பாதி, விளைந்ததிலே கிடைத்தது பாதி, கிடைத்ததிலே கடனுக்கு பாதி என்று இருக்கின்ற அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை கூட 3 விவசாய சட்டங்களை எதிர்த்து போராடியதற்காக 4 விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கின்ற சூழ்நிலையிலே தான் முதல் காங்கிரஸ் மாநாட்டிலே போட்ட தீர்மானம் இன்றைக்கு காட்டிலே விடப்பட்டிருக்கிறது. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, ஒரு சோசியலிச மாதிரி சமுதாயம் என்று சொன்னார்களே, அந்த சோசியலிசம் பறந்து போய்விட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே தான் இந்தியா என்கின்ற கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய விரிவாக்கம் இந்தியன் நேஷனல் டெமோக்ரசி இன்க்ளூடிங் ஆல் என்பதின் சுருக்கம். ஆனால் எதிரிலே இருக்கின்ற NDA அந்த கூட்டணியுடைய சுருக்கம் என்ன என்று சொன்னால் நேஷனல் டீலர் ஆஃப் அதானி என்கின்ற சூழ்நிலையிலே தான் NDA கூட்டணி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ், கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக மோடி அரசாங்கம் இருக்கிறது. எந்த விலை கொடுத்தேனும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் நசுக்குகின்ற இந்த சர்க்காரை தூக்கி எறிய வேண்டும். எடுத்தவன் கைத்தடியாக, ஏந்தியவன் கை திருவோடாக, இழுத்தவன் கிழித்த கந்தையாக, இருப்பணைந்து போன ரயிலாக, தரை தட்டிய கப்பலாக, தரையில் போட்ட மீனாக விவசாயிகளும் தொழிலாளிகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதை உலகத்துக்கு தெரிவிப்பதற்காகத்தான் கருப்பு தினமான அக்டோபர் 3 இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது மீண்டும் தொடரும். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில்
சேவை மற்றும் சரக்கு வரி தணிக்கை ஆணையரக சென்னை மண்டலம் சார்பில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கடற்கரையில் நடைபெற்ற தூய்மை பணியில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடற்கரையை சுத்தம் செய்தனர். இதுபோல் அனைவரும் தங்கள் வீட்டின் அருகில் உள்ள பகுதிகளையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். தலைவர் 170 படத்தின் தலைப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ஜெயிலர் திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய 170வது திரைப்படத்தில் நடிக்க உள்ளார். ஜெய்பீம் படத்தை இயக்கிய இயக்குனர் TJ ஞானவேல் இயக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்க உள்ளார். படத்தில் பகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியார், ரித்திகா சிங், துஷாரா உள்ளிட்ட பல பிரபலங்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக படக்குழு தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய அடுத்த படமான தலைவர் 170 படம் கருத்துக்கள் நிறைந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக இருக்கும் என கூறினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 528 ரூபாய் குறைந்து 42,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 66 ரூபாய் குறைந்து 5,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 2 ரூபாய் குறைந்து 73 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 73,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 5G இணைய சேவையில் சர்வதேச இணைய வேக தரவரிசையில் இந்தியா 47வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக இணைய வேக பரிசோதனை தளமான ஓக்லா தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் வினாடிக்கு 13.87 MB இருந்த சராசரி பதிவிறக்க வேகம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வினாடிக்கு 50.21 MB உயர்ந்துள்ளது. இதன் மூலம் உலகளாவிய இணைய வேக பரிசோதனை குறியீட்டில் 119வது இடத்தில் இருந்த இந்தியா 72 இடங்கள் முன்னேறி 47வது இடத்துக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக ஓக்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் 5G சேவைக்கான சந்தாதாரர்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகல் சுமார் 2.51 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. டெல்லியின் முக்கியமான பகுதிகளான தெற்கு டெல்லி மட்டுமல்லாமல் மத்திய டெல்லி பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடியின் இல்லம் அமைந்துள்ள பகுதிகளிலும் இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 4.6 ரிக்டர் அளவாக பதிவாகியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் லேசாக அதிர்ந்ததால் குடியிருப்பு அலுவலகங்களிலும் இருந்தவர்கள் பீதியில் வெளியேறினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பொது அமைதியை கெடுக்க நினைப்பவர்களை முழுமையாக தடுக்க வேண்டும். மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை ஊக்குவிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். கர்நாடக அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காவிரியில் நீர் திறப்பு குறைப்பு. 2 அணைகளிலிருந்து காவிரியில் நீர் திறக்கும் அளவு 2,592 கன அடியாக குறைப்பு. சென்னையில் நாளை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை. போராடும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். சந்திரபாபு நாயுடுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. விசாரணையை அக்டோபர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சமூக மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். மக்களின் வாழ்க்கையை எளிதாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.